Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவ செல்வங்களுக்கு உகந்த மகத்தான யோகாவாக பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்களுக்கு காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கணும், தொண்டை குரல் வளம் நன்றாக இருக்கணும். அவங்க நிறைய மாணவர்கள் பார்க்குறோம், ஒரு 7th 8th வரும்பொழுது 10th வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி குறையுது. அதுக்கு மெயின் காரணம், நிறைய பேர் வீட்டில் ஹெட்செட் போட்டுட்டு பல மணி நேரம் அந்த பாட்டு கேட்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க. அதனாலேயும் ஹியரிங் கெப்பாசிட்டி குறையுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அவங்க நல்ல குரல் வளம் நன்றாக இருக்கணும். அப்போ தான் அவங்க காலேஜ் படிக்கும் பொழுதோ அவங்க இல்லை பள்ளியிலேயே அவங்க 10th 12th பண்ணும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணுன்னா அவங்களுடைய குரல் கணீர்னு இருக்கணும். அப்போ காது நன்றாக இயங்கணும். காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாணவர்களுக்கு வரக்கூடாது. குரல் வளம் நன்றாக இருக்கணும். இந்த இரண்டுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரைகள், பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இது மாணவ பருவத்திலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் காதில் உயின்னு ஒரு சவுண்டு கேட்குறது, இந்த மாதிரி பிரச்சனை, ஹியரிங் ப்ராப்ளமும் வராது. காது நன்றாக கேட்டால் தான் வகுப்பில் ஆசிரியர்கள் பாடம் எடுக்கும் பொழுது அதை நன்றாக உள்வாங்கி அதை அவர்கள் மனதில் உள்ளத்தில் பதிய வைக்க முடியும். எங்கே சென்றாலும் காதினுடைய திறன் நன்றாக இருக்கணும். அப்போ மாணவர்களுக்கு காது கேட்கும் திறன் குறையவே கூடாது. அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். எல்லாத்திற்குமே யோகத்தில் வழிகள் இருக்கின்றது. அதற்குரிய பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி குறைபாடுகள் மாணவர்களுக்கு இருந்தால் கூட இந்த கோடை விடுமுறை காலகட்டத்தில் நல்லா 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஹியரிங் நன்றாக இருக்கும், குரல் வளம் நன்றாக இருக்கும், துணிவோடு நீங்கள் செயல்படலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ நடுவிரலை நல்லா மடிச்சுட்டு அதனுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் கட்டை விரல். கண்ணை மூடிக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். காது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இதய வாழ்வுகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மன மூச்சில் லயிக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் பெருவிரல் நுனி, மிடில் ஃபிங்கர் பெருவிரல் நுனி. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மற்றவரெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும், கேப் இல்லாமல். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். காது நரம்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. சண்முகி முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல்னால காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மற்ற கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்து நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல், மெதுவாக எக்ஸேல். ஒரு 3 டைம்ஸ். காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பெருவிரல்னால. இப்போ நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க. காது உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மூச்சு பயிற்சி பண்ண போகிறாங்க. இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, வலது கையை அப்படியே ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
நிமிர்ந்து நேராக முதுகலம் நேராக வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 5 டைம்ஸ். இப்போ நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே இருங்க. இப்போ அப்படியே கையை மாற்றிக்கிடணும், காதை ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஃபைவ் டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கையும் தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க, பர்வட்டாசனம். 2 கையும் தலைக்கு மேலே காதோடு சேர்த்து கும்பிட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை 2 கையும் மெதுவாக கை காதோடு சேர்த்து கும்பிட்டுக்கோங்க, தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க, 2 கை கும்பிட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் ப்ரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அர்த்த பத்மாசனம். ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க, கால் நீட்டி, ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. சூன்ய முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். மிடில் ஃபிங்கர் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாய முத்திரை. கை முன்னாடி வச்சுக்கோங்க, நடுவிரல் பெருவிரல் நுனி, மீதி விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சண்முகி முத்திரை. பெருவிரல்னால காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா, மீதி விரல்கள் அந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க. காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள். காது உள்ளுறுப்புக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பர்வட்டாசனம். 2 கையும் தலைக்கு மேலே கோர்த்து அப்படியே தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க, கையை கண்ணை மூடிக்கோங்க, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை 2 கை தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க, கழுத்து நேராக வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. Then normal breathing. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இப்போ அப்படி சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க, நார்மலாக உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, கண்ணை மூடிக்கோங்க. 2 நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி நல்ல மாணவர்களுக்கு காது நன்றாக, ஹியரிங் கெப்பாசிட்டி நன்றாக இருக்கும். எவ்வளவு வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, குரல் வளம் நன்றாக இருக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் மாணவர்களுக்குரிய எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.